வெல்கம் டு பேரடாக்ஸ். நான் உங்கள் நாகராஜன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, உங்களுடைய கூகுள் ஒர்க்ஸ்பேஸ் அட்மின் கன்சோல் வழியாக எப்படி உங்களுடைய யூசர்ஸ்க்கு ரெக்கவரி மெயில் ஐடி அண்டு ரெக்கவரி ஃபோன் நம்பர் செட் பண்ணி கொடுக்குறதுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அட்மினாக இருப்பீங்க, ஒரு இமெயிலெலாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட கூகுள் ஒர்க்ஸ்பேஸ்னுடைய அட்மின் கன்சோல் இருக்கும். அதுக்கடியில் நீங்கள் 50 யூசர் 100 யூசர் வச்சுருப்பீங்க. பட் ஒவ்வொரு யூஸரும் வந்துட்டு எனக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி கொடு, அது பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி மெயில் ஐடியும் ரெக்கவரி ஃபோன் நம்பரும் அந்த யூஸர் இதை செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த தேவைக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாஃப் ரிசைன் பண்ணி போயிருப்பார். போன உடனே நீங்கள் வந்து எப்படி அட்மின் கன்சோல் வழியாக போயிட்டு ரெக்கவரி மெயில் ஐடியும் ரெக்கவரி ஃபோன் நம்பரையும் ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா அந்த ஸ்டாஃப் அவங்கள விட்டு போயிட்டார். போன பிறகு அவர் வெளியில் இருந்து ரெக்கவரி போட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறது அட்மின் கன்சோல் வழியாக அப்படின்றது தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கூகுள் ஒர்க்ஸ்பேஸ் அட்மின் கன்சோல் மெயில் ஐடிக்குள்ளே லாகின் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கூகுள் ஒர்க்ஸ்பேஸ் மெயில் ஐடிக்குள்ளே இருக்கோம். இது வந்து அட்மின் கன்சோல் ஆக்சஸ் இருக்கிற மெயில் ஐடி. ஸோ அட்மின் கன்சோல் ஆக்சஸ் இருக்கிறதுனால இங்கே மேலே கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் கன்சோல் லிங்க் வரும். கிளிக் பண்ணோன்னா அட்மின் கன்சோல்குள்ளே போயிடலாம். அட்மின் கன்சோல்குள்ளே போன உடனே டைரக்டரியில் யூசர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அது லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த யூசருக்கு நான் இதில் இந்த யூசர் எடுக்கிறேன், இவங்களை கிளிக் பண்ணுறேன், கீர்த்திகா @paradox.co.in. ஸோ இப்போ இந்த யூசருக்கு நீங்கள் வந்து ரெக்கவரி மெயில் ஐடி செட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த யூசருக்கு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய மிஷினில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதே மிஷினில் லாக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள வேறு எதுவும் கொஸ்டின் கேட்காது. ஒரு லாகின் சேலஞ்ச் வந்து க்ரியேட் ஆகாது. ஓடிபி வரணும் அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் எதுவுமே வராது. சப்போஸ் அவங்க வேறு ஒரு மிஷினில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாது. நீங்கள் வந்து நியூ மிஷினில் இருக்கிறதுனால வெரிஃபை பண்ண சொல்லும். இப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களால வெரிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கவரி மெயில் ஐடியை நம்ம கொடுக்கல, ரெக்கவரி ஃபோன் நம்பர் கொடுக்கல. அதை தான் நம்ம இதில் செட் பண்ணுறோம். இப்போ இங்கே கிளிக் பண்ணி இப்போது இங்கே ரெக்கவரி மெயில் ஐடியில் இங்கே பாருங்கள், ரெக்கவரி இன்ஃபர்மேஷனில் அவங்க மெயில் ஐடி அப்படின்னா வேறு ஏதோ ஒரு பர்சனல் மெயில் ஐடியை நீங்கள் வந்து போடலாம். இப்போ நான் வந்து ஒரு பர்சனல் மெயில் ஐடி கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ பர்சனல் மெயில் ஐடின்னு இல்லை, எனி மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கலாம். அதர் தேன் திஸ் இந்த பர்டிகுலர் ஐடி இல்லாமல் வேறு எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவரி மெயில் ஐடி செட் ஆகிடுச்சு. திரும்ப வெளியில் வரேன். இங்கே பாருங்கள், ரெக்கவரி மெயில் ஐடி ரெக்கவரி ஃபோன் நம்பர் நம்ம அட்மின் கன்சோல் வழியாக செட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த யூசருக்கு. ஸோ இப்போ இந்த யூசர் வேறு ஒரு சிஸ்டத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நம்பருக்கு ஓடிபி வரும். இல்லை இந்த மெயில் ஐடி வழியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம். அவங்க இந்த மெயில் ஐடி வழியாக ரெக்கவரி பண்ணலாம், இல்லை இந்த ஃபோன் நம்பர் வழியாக ரெக்கவரி பண்ணலாம். இதை நீங்கள் எப்போவுமே உங்களால் அட்மின் கன்சோல் வழியாக போய் நீங்கள் மாற்ற முடியும். சப்போஸ் அந்த ஸ்டாஃப் வந்து நாளைக்கு இல்லை, ரிசைன் பண்ணிட்டாங்க, வேறு ஒரு ஸ்டாஃப் வராங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த ஐடியை வந்து அடுத்த ஸ்டாஃப் கொடுக்கணும்னு நினைக்கலாம். இல்லை இந்த ஐடியை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும், அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, அப்போ அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ரெக்கவரியில் வந்து அட்மின்லேருந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அவங்க என்ன வேணாலும் ரெக்கவரியில் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஸ்டாஃப் வந்து அவங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை போட்டிருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பரை போட்டிருப்பாங்க ரெக்கவரியில். அதை வந்து நம்ம லாகின் பண்ணி அட்மின் கன்சோல் வழியாக இந்த ஸ்க்ரீன் வழியாக வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்கா தேவைன்னா நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம். ஹோப் எங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் படி உங்களுக்கு ரெக்கவரி செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.